ஹாய், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் ஈத் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாட்டி ரம்ஜான் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடினோம். லட்டுவோட கொண்டாடினால இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அண்ட் இந்த வாட்டி நான் வந்து சாரீ தான் எடுத்திருந்தேன் ஈதுக்கு. அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து இப்போலாம் சாரீக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதில்ல, எல்லாமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தேன். நான் நாளே எடுத்து வைக்கணும்னு நினச்சேன் ப்ளவுஸு, பட் மறந்துட்டேன். மார்னிங் வந்து லட்டுவை குளிக்க ஊற்றிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து பார்க்குறப்ப டைம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 11:30 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் தொழுகைக்கும் டைம் ஆயிடுச்சு. எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, சாரீ மட்டும் தான் இருந்தது. சரி, ஓகே, சாரியை இருக்கிற ப்ளவுஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கடமை எப்படியாவது நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை நல்லபடியாக நிறைவேற்றிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் நார்மல் ட்ரெஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டேன். அண்ட் பெருசாக நான் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எதுவும் போட்டு நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பிரியாணி வந்து கடையில் ஆர்டர் பண்ணிக்கோம், இல்லைனா எப்போயுமே வீட்டில் தான் செய்வோம். அந்த வாட்டி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, யாருக்குமே முடியல. ஸோ அதனால் யோசிக்காமல் கடையில் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே தான். ஸோ சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு வந்ததுமே போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. அண்ட் வர வழியில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்ததில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தூரி கொடுத்துருந்தாங்க, எக்கு, அப்புறம் வந்துட்டு கட்டா, தயிர் சட்னி, அப்புறம் வந்துட்டு பிரெட் அல்வா அண்ட் மட்டன் பிரியாணி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்டு எப்போயுமே வந்து எங்களுக்கு இந்த பாஸ்மதி ரைஸை சுத்தமாக பிடிக்காது, நாங்கள் சீரக சம்பா தான் சாப்பிடுவோம். அவங்க வந்து இந்த வாட்டி நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு சீரக சம்பா மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருந்தது. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஈத் சிறப்பாக கொண்டாடியாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.